நண்பு தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். நேற்று உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. இந்தியா முழுக்க நவோதயா வித்யாலயா அப்படின்ற பள்ளிக்கூடங்கள் 650 பள்ளிக்கூடங்கள் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்றன. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அந்த பள்ளிக்கூடங்கள் ஒன்று கூட கிடையாது. இந்த பள்ளிக்கூடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு முழுக்க முழுக்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வருடத்திற்கு 560 மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடங்களில் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருடம் புதுசாக ஒரு பள்ளிக்கூடத்திலையும் 80 மாணவர்களை அந்த 1ஆம் வகுப்புக்கு எடுப்பாங்க. அப்போது ஒரு வருடத்திற்கு தமிழ்நாடு முழுக்க 3040 மாணவர்களுக்கு இந்த நவோதயா வித்யாலயாவில் அட்மிஷன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 21,280 மாணவர்கள் வருடம் நவோதயா பள்ளிக்கூடங்களில் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பள்ளிக்கூடங்களில் கடந்த 40 வருடமாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் 3வது மொழியாக இதில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுவதனால் இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயாக்கள், அதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடங்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம், இதை எதிர்க்கக்கூடிய இதே அரசாங்கத்தினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் பலமுறை அவங்கவங்க ஊருக்கு கேந்திர வித்யாலயாக்கள் வேண்டும் அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே போன்று முதல்வருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய சொந்த மகள் நடத்தக்கூடிய சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் கூட இந்தி ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் இவர்கள் நடத்தக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் இந்தி ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் நவோதயா வித்யாலயாவில் இந்தி கற்றுக் கொடுத்துட்டா அது மிகப்பெரிய பிரச்சனையாயிடும், தமிழ் மொழியை அழிந்து விடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் 14 நவோதயா வித்யா பள்ளிகள் இருக்கின்றன, புதுச்சேரியில் 4 பள்ளிகள் இருக்கின்றன. இங்கே எங்கேயுமே அவர்களுடைய மொழிக்கு எந்த பாதிப்புமே வந்துவிடவில்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. நேற்று உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்குன்னா, அடுத்த 6 வாரங்களில் 38 மாவட்டங்களிலும் இந்த நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான 30 ஏக்கர் இடங்களை தமிழக அரசாங்கம் கண்டறிந்து மத்திய அரசிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நவோதயா பள்ளிகளில் குறிப்பாக 89% படிக்கக்கூடியவர்கள் கிராமப்புற மாணவர்கள். அதே போன்று பட்டியலினத்தவருக்கு 25% ஒதுக்கீடும், அந்தந்த மாநிலங்களை பொறுத்து பழங்குடியினருக்கு கிட்டத்தட்ட 20% வரையான இடஒதுக்கீடும் இருக்கின்றது. அப்போ இது முழுக்க ரெசிடென்ஷியல் ஸ்கூல், அதாவது இங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் படிக்கக்கூடிய 560 மாணவர்களும் உண்டு உறைவிடம் இது முழுவதுமாக மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்றது. இப்போ ஒரு நவோதயா பள்ளிக்கு மத்திய அரசாங்கம் ஒரு ஆண்டுக்கு போன வருஷ பட்ஜெட் 2024-25 பிரகாரம் 10 கோடி ரூபாய் செலவு செய்து. அப்போ 10 கோடி ரூபாய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 560 மாணவர்களுக்கு செலவு செய்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு மாணவருக்கு மத்திய அரசாங்கம் 1,80,000 ரூபாயை மத்திய அரசாங்கம் கொடுத்து அவர்களை படிக்க வைக்கின்றது அப்படின்றது பொருள். இந்த நவோதயா பள்ளிகளில் படித்தவர்கள் பெரும்பாலானவர்கள் மிக திறமையான மாணவர்களாக, மிகச்சிறந்த கல்வி கிடைப்பவர்களாக, நீட் தேர்வுகளில் அதிகமாக தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புக்கு செல்லக்கூடியவர்களாக, ஜேஇஇ போன்ற படிப்புகளில் மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஐஐடி இது போன்ற மிக உயரிய பொறியியல் கல்லூரிகளுக்கு போகக்கூடியவர்களாக மிக திறமை வாய்ந்த மாணவர்களாக வருகின்றார்கள் அப்படின்றது அனைத்து ஊர்களில் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளியினுடைய ட்ராக் ரெக்கார்டு. அப்போ இப்படி ஒரு தரமான கல்வியை மத்திய அரசாங்கமே நாங்கள் ஒரு பிள்ளைக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்து கொடுக்குறோம் அப்படின்னு அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தை திமுக அரசாங்கம் இங்கே தொடர்ந்து கடந்த 45 ஆண்டுகளாக எதிர்த்து வருகிறது என்றால் அதற்கான ஒரே ஒரு காரணம் இந்தி எதிர்ப்பு கிடையாது. திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் பள்ளிக்கூடங்களிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் மற்ற கல்லூரிகளிலும் நிறுவியிருக்கிறார்கள். இப்போ ஒரு மாவட்டத்திற்கும் ஒரு நவோதயா பள்ளிக்கூடம்னு மோடி இலவசமாக கல்வியை கொடுத்து விட்டால் திமுகவினர் தொடங்கி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அட்மிஷன் குறைஞ்சிடும் இல்லையா? அதனால தமிழர்களை முட்டாளாக்குவதற்காக, ஏமாற்றுவதற்காக இந்த நயவஞ்சக விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் 6 வாரத்திற்குள் இடங்களை தேர்வு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. ஒருவேளை இந்த 6 வார காலத்திற்குள் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான 30 ஏக்கர் நிலத்தை இவர்கள் தேர்வு செய்து மத்திய அரசிடம் சமர்ப்பிக்காத நிலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணியின் சார்பில் இந்த 38 மாவட்டங்களிலும்
6 வாரம் முடித்த அடுத்த நாள் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நிகழ்த்துவோம். தமிழக அரசு உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றவில்லை என்றால் என்பதை மிக தெளிவாக இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வரக்கூடிய அதிமுக பாஜக ஆட்சியில் நிச்சயமாக இந்த பள்ளிக்கூடங்கள் திறக்கும் நிலை ஏற்படும் போது சென்னைக்கு உட்பட்ட பள்ளியை தென் சென்னை பகுதியில், அதுவும் குறிப்பாக வேளச்சேரி பகுதியில் இந்த நவோதயா பள்ளியை நிறுவுவதற்கு அனைத்து முயற்சியும் நான் செய்வேன் என்பதையும் இங்கே இருக்கக்கூடிய வேளச்சேரி மற்றும் தென் சென்னை மக்களுக்கு ஒரு உத்தரவாதமாகவும் நான் அளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.